உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் பூந்தமல்லி முதல் போரூர் மற்றும் வடபழனி வரையிலான மேம்பட்ட மெட்ரோ பாதை மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையரின் இறுதி ஒப்புதலை பெற்று 1 மாதம் கடந்த நிலையிலும் இன்னும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த வழித்தடத்தில் தினமும் பயணிக்கும் அலுவலக பணியாளர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த தாமதம் குறித்து பயணிகள் தங்களது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வரும் நிலையில் தயார் நிலையில் உள்ள இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது தற்போதைய அவசியமான தேவை என்று மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த மெட்ரோ பாதை திறப்பு விழாவுக்கு காத்திருக்கும் அதே வேளையில் நிலையங்களை பராமரிக்கும் பணிகளில் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நிலையங்களில் பல்வேறு தேவைகளுக்காக விளக்குகள் மற்றும் ஏசி அமைப்புகளை இயக்குவதற்காகவும் தினமும் பெருமளவில் மின்சாரம் நுகரப்பட்டு வருகிறது. தயார் நிலையில் உள்ள இந்த அரசு சொத்துக்களை வீணாக்காமல் பராமரிக்க வரி செலுத்துவோரின் பொது பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்படுவதை சுட்டிக்காட்டும் பயணிகள் பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகும் இந்த வழித்தடம் ஏன் இன்னும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கவில்லை என்ற நியாயமான கேள்வியை எழுப்புகின்றனர். இந்த வழித்தடத்தின் தயார் நிலை குறித்து அனைத்து விவரங்களும் ஏற்கனவே மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ திறப்பு விழா நடைபெறும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் மெட்ரோ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பூந்தமல்லி முதல் போரூர் மற்றும் வடபழனி நிலையம் வரை உள்ள பகுதிகளை பராமரிக்கும் பணியில் தற்போது சுமார் 350 முதல் 400 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு முக்கிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைந்துள்ள பகுதிகளில் குளிரூட்டும் வசதிகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தினமும் மாலையில் நிலைய விளக்குகள் அனைத்தும் ஒளிர செய்யப்படுகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்த தொடர் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் இதற்கென ஒப்பந்ததாரருக்கு சில கோடி ரூபாய்கள் கட்டணமாக வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்தில் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையடையவில்லை என்று கூறி திறப்பு விழாவுக்கான காலக்கெடுவை அதிகாரிகள் தள்ளி போட்டு வந்தனர். ஆனால் தற்போது அனைத்து நிலையங்களும் முழுமையாக தயாராக இருந்தும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களின் பணத்தை வீணடிக்கும் செயல் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல் போன்ற புறநகர் பகுதிகளில் இருந்து சென்னை நகரின் பிற பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டால் தங்களது பயண நேரம் பாதியாக குறையும் என்று காத்திருக்கின்றனர். மக்கள் பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டு அனைத்து வசதிகளும் உருவாக்கப்பட்ட பிறகும் அது தங்களுக்கு பயன்படாமல் முடங்கி கிடப்பது அநீதியானது என்றும் இதற்கு உரிய நிர்வாக பொறுப்பு கூறல் அவசியம் என்றும் சென்னை வாசிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.